everyone, welcome to our channel. இன்னைக்கு 10th standard math chapter 2 exercise 2.5ல 8 sum பார்க்க போறோம். If 3 plus k, 18 minus k, 5k plus 1 are in AP, then find k. இது வந்து AP series ன்னு சொல்லிருக்காங்க. அதாவது common difference equal இருக்கும். அதை வச்சு நம்ம k ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ண போறோம். அப்போ AP னா எப்படி இருக்கும்? T3 minus T2 equal to T2 minus T1. இதிலிருந்து மைனஸ் பண்ணும்போது இதிலிருந்து மைனஸ் பண்ணும், ரெண்டு காமன் டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம கேவோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம். T3 இப்போ T1ங்கிறது என்ன? 3 + k. T2ங்கிறது 18 minus k. T3ங்கிறது 5k plus 1. ஸோ அதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். T3ங்கிறது என்ன? 5k plus 1 minus T2ங்கிறது 18 minus k equal to T2ங்கிறது again 18 minus k minus T1ங்கிறது 3 plus k. So 5k plus 1 minus inside multiple பண்ணுங்க, minus 18 minus into minus k plus k 18 minus k minus into 3 minus 3 minus into plus k minus k. So kth term எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க, கான்ஸ்டன்ட் டேர்ம் தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. 5k plus k 6k, 1 minus 18, ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ். ஸோ சப்ராக்ட் பண்ணி பிக்கஸ்ட் நம்பர் சைன் போடணும். சப்ராக்ட் பண்ணால் 17, பிக்கஸ்ட் நம்பரோட சைன் மைனஸ். ஸோ minus 17. 18 minus 3 is 15. minus k minus 2k. ரெண்டு சிம்பிளும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா ஆட் பண்ணி அதே சிம்பிளை போடணும். ஸோ கேத் டேர்மெல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துக்கோங்க. 6k இது இந்த சைடு வரும்போது ப்ளஸ் 2k ஆயிரும். 15 இது இந்த சைடு வரும்போது ப்ளஸ் 17 ஆகும். ஸோ 6k + 2k 8k. 15 + 17 32. ஸோ k equal to 32 divided by 8. k equal to 4 times வருது. ஸோ k equal to 4.